Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 17, 2025 Udemy Free Certification Courses கூப்பன் கோடு தான் பார்க்க போகிறோம். ஆத்தர் வந்துட்டு அவங்களுடைய கோர்ஸை ஃபஸ்ட்டு வர குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வர 500,000 இது வந்துட்டு ஆத்தருடைய டிசிஷன் பொறுத்து வேரி ஆகும். இது வேர்ல்ட் வைடாக அப்ளிகபிளாக இருக்கிறனால எப்போ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யார் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோடு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நோ ஒன் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேட்பீங்க. எனக்கு அது நான் இவ்வளோ வருஷம் நான் ஃபாலோ பண்ணதில் எனக்கு தெரியும். பட் அதே மாதிரி என்னோட வீடியோ மூலியமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கனாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம இந்த மாதிரி டூ வே கம்யூனிகேஷனாக பண்ணும்போது தான் எனக்கும் இது கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா OWASPன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலுமே இந்த ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்காங்கிறது செக் பண்ணி தான் ப்ரொடக்ஷனுக்குலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஜாவா உடைய கோட்லாம் நீங்கள் எப்படி செக்யூராக வச்சுக்கலாம், எப்படி ரெசிலியன்ட் ஆப்பில் நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி புது கோர்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 30 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ இதில் OWASP உடைய டாப் 10 ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது, ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டினா என்ன, சைபர் செக்யூரிட்டிலாம் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிற ஒரு பேசிக் இதை கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ ரெக்விசைட்ஸாக நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 ஹவர் கோர்ஸாக இருக்கிறனால நிறைய சிலபஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. அதோட டிமாண்டுமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் வீடியோவை என்ரோல் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வந்துட்டு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதோடைய கூப்பன் கோட் காமிக்கிறேன். கூப்பன் கோட் வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அண்ட் க்ளீன் கோட் டிசைன் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸு. கொஞ்சம் இங்கே பாருங்கள். இது வந்துட்டு 62 ஹவர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் டியூரேஷன் வாங்கியிருக்கு. நிறைய கற்றுப்பீங்க. கோடிங் எக்ஸசைஸ்னால் என்ன, ஓப்ஸ் கான்செப்ட்னா என்ன, TDD, BD, ATDD இதெல்லாம் வந்துட்டு டெஸ்டிங்கோடைய ஸ்டாண்டர்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பூலிங்கில் எப்படி கனெக்ஷன் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங் பூட்லாம் என்ன, அந்த சிஸ்டமில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, ரெஸ்ட் ஆர்கிடெக்சர், பிஹேவியல் டயக்ராம்ஸ் தான் என்ன, ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ் தான் என்னங்கிறத எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி தெரியணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் என்னன்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் போக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணுங்கள். மார்க் மை வேர்ட்ஸ், இந்த 2 கோர்ஸுக்குமே டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் டாப்பிக்கில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிசிஸ் டு பிகம் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட். பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுங்கிற மாதிரி ஒரு 7 ஹவர்ஸில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக 58 டவுன்லோடபிள் ரிசோர்ஸோட உங்களுக்கு வர மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 6 ஹவர்ஸ் இருந்தாவே போதும். நீங்கள் வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் இதை கற்றுக்க ஆரம்பிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வேர்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி பண்ணுங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸில் 36 டவுன்லோடபிள் ரிசோர்ஸோட மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது யாருனாலும் மென்ஷன் பண்ணலாம். எல்லா கோர்ஸும் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா சப்டைட்டில் ஆன் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்டகரி ரிலேட்டடாக வரும். ஸோ ஆம்ப்ளிஃபயர்னா என்னங்கிற ஒரு பேசிக் வந்துட்டு உங்களுக்கு 5க்கு 4.5 ரேட்டிங்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய சிலபஸில் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் என்ரோல் பண்ணுங்கள். எல்லா கோர்ஸும் அவைலபிளாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத கோர்ஸையும் நீங்கள் என்ரோல் பண்ண வேணாம். மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடக்கூடாது. கோர்ஸ் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ப்ரீமியம் 3D டெக்ஸ்ட் கிராஃபிக் டிசைன். இது கிராஃபிக் டிசைன் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய கோர்ஸ். இது அரௌண்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வருது. ஸோ இதில் உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில்ஸ் தெரியணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும், நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரீ ரெக்விசைட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. கோர்ஸ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை நீங்கள் எப்படி ChatGPT மூலிமா அப்கிரேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 36 ஹவர்ஸ்க்காக இருக்குது. கம்ப்ளீட் நீங்கள் கற்றுப்பீங்க. ஜென் AI வச்சு நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஜென் AI வச்சு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எப்படி வந்துட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் ஐ செட், நீங்கள் கோர்ஸை சைலண்ட்டாக என்ரோல் பண்ணிட்டு மட்டும் இருக்காமல் எத்தனை கோர்ஸ் என்ரோல் பண்ணீங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கான ப்ளூ பிரிண்ட் ஒரு கம்ப்ளீட் கைட் கொடுக்குறாங்க. 5க்கு உங்களுக்கு 4.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 5 ஹவர்ஸ்க்குள்ளே 2 கிளாஸ் ப்ராஜெக்டோட இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை என்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோர்ஸ் நம்பர் 9 வந்துட்டு லிங்க் பில்டிங். பில் லிங்க்ஸ் தட் பூஸ்ட் த சைட் டிராஃபிக். உங்களுடைய வெப்சைட்க்கு நீங்கள் எப்படி டிராஃபிக் கொண்டு வரலாம், SEO ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸு 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும். இது மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய கோர்ஸ்.
கோர்ஸ் நம்பர் 10 வந்துட்டு பைத்தான் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கேம்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட். பைத்தான் வச்சு நீங்கள் நிறைய இது பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு பேசிக்காக இருக்கிற மாதிரி இந்த 6 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இமேஜ் ப்ராசஸிங்னா என்ன, கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் எப்படி பைத்தான் மூலியமாக நீங்கள் டெவலப் பண்ணலாம், கேம் வந்துட்டு பைத்தான் வச்சு எப்படி டெவலப் பண்ணலாம், டேட்டா விஷுவலைசேஷன், எக்ஸல் ஆட்டோமேஷன், இதெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஓவர்வியூ மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் காமிக்கிறது எல்லா கோர்ஸுமே 100% ஆஃபரில் தான் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ் கிரியேஷன் 10 keys from ஐடியா டு லான்ச். உங்களோட ஐடியாலேருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு லான்ச் பண்ணலாங்கிற மாதிரி கீ ஃபேக்டர்ஸ் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆன்லைன் நீங்கள் எப்படி கோர்ஸ் கிரியேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். மொத்தம் 7 டவுன்லோடபிள் ரீசர்ஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் ஐ ரெக்வஸ்டட், நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். பில்ட் யுவர் பர்சனல் வெப்சைட் யூசிங் ChatGPTக்கான ஒரு புது கோர்ஸ். ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா பேசிக் கேட்டகரியும் கற்றுப்பீங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய சேனலில் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு CV ரைட்டிங் அண்ட் டெய்லரிங் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இது வந்துட்டு கவர் லெட்டர் நீங்கள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி 1 ஹவரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எஃபெக்டிவ் பயோ நீங்கள் எப்படி மேக் பண்ணணும், ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எப்படி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதான் வந்துட்டு 13th கோர்ஸோடைய கோடு, நோட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 14 CSS Bootstrap JavaScript உடைய வெப் டெவலப்மெண்ட் பற்றி தான் இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ். CSS தான் எடுத்துக்கிட்டால் அது ஒரு 2 ஹவர்ஸ், Bootstrapக்கு ஒரு 41 மினிட்ஸ், JavaScriptக்கு ரிமைனிங் ஹவர்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 15 வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். இந்த பூட்ஸ்ட்ராப்பு, ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட், CSS வச்சு தான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. இதுலேயுமே அகைன் தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ரியாக்ட்னு வரும்போது ரொம்ப ஒரு பேசிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு அப்ஸ்கில் பண்ணி நீங்கள் தனியாக என்ரோல் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் அண்ட் வெப் டிசைனுடைய டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தம் ஒரு 11 ஹவர்ஸ் கிட்ட இந்த கோர்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. எக்ஸல், பவர் பாயிண்ட், HTML, CSS, வேர்ட் ப்ரெஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதில் இந்த ஒரு சிங்கிள் கோர்ஸ்லேயே கவர் பண்ணுறாங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே போதும், நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணி இதில் இருக்கிறதுல ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு MS எக்ஸல் VBA ஃபார் பிகினர் டு அட்வான்ஸ் லெவலுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. 50,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய VBA பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீபக்கிங்கோட எப்படி பண்ணுங்கிறத கிளியராக கவர் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 18 ஹேண்ட்ஸ் ஆன் பைத்தான் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்க்கு பைத்தான் என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுங்கிறத ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. பைத்தானுடைய ரொம்ப பேசிக்ஸ் தான் உங்களுக்கு இதில் கவர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு 2 கிளாஸ் ப்ராஜெக்டோட இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோர்ஸ், எடிட்டிங் கோர்ஸில் நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கற்றுக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா MS எக்ஸல் மாஸ்டர் கிளாஸ். ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸலில் ஒரு பேசிக்காக இருக்கிறத கற்று வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 20 மாஸ்டர் ஆஃப் எசென்ஷியல் C++ ப்ரோக்ராமிங் பிகினர் டு அட்வான்ஸ் லெவலுக்காக கொடுக்குறாங்க. ஒரு 5 ரேட்டிங் கிட்ட வாங்கியிருக்கு. அரௌண்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட வருது. 2 கிளாஸ் ப்ராஜெக்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. C++ இருக்கக்கூடிய அடிப்படையான பேசிக்ஸ் எல்லாமே இதிலே கவர் பண்ணுறாங்க. கோர்ஸ் நம்பர் 21 Drupal ஃபார் பிகினர்ஸ். இது வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் வந்துட்டு மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிடும். அவங்களே இன்ட்ரொடக்ஷன், எப்படி நீங்கள் செட்டப் பண்ணணும், கான்டென்ட் கிரியேஷன், இது எல்லாமே அண்டர் ஒரு 4 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு இது எல்லாமே கவர் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 22 இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சதும் பார்த்தீங்கன்னா Drupal தான், இதுவும் Drupal தான், பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கோர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கோர்ஸு, Drupal ஃபார் அப்சல்யூட் பிகினர் 2025க்கானது. ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் எந்த ஆர்டரில் கூப்பன் கோட் காமிக்கிறேனோ அதே ஆர்டரில் தான் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தப்பாக கவுண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு தப்பாக இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அகெயின் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சாரி நான் தான் தப்பாக பார்த்துட்டேங்கிறத கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இல்லாட்டி இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டே கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு அட்வான்ஸ்டு பவர் பாயிண்ட் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் ப்ரொஃபஷனலுக்கானது ஒரு 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட் இந்த 3க்குமே ஃப்ரீ கோர்ஸ் இருக்கிற மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம் ப்ரூஃப்காக.
கம்ப்ளீட் ஆண்ட்ராய்ட் அண்ட் காட்லின் ஆப் டெவலப்மெண்ட் A to Z இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு மொபைல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடியது. அரௌண்ட் ஒரு 16 ஹவர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. டே 1 டே 2ன்னு அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 25. கேன்வா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. கேன்வா நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 22 ஹவர்ஸ்க்காக கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும், அல்ல அப்புறம் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி பண்ணணும், வீடியோ வந்துட்டு நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற மாதிரி நிறையவே இருக்குது. அதே மாதிரி அமேசானில் வந்துட்டு இந்த மாதிரி கேண்டல்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டலில் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் கேன்வாலேருந்து கற்றுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 26 பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஃபண்டமெண்டல்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்காக இது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்காக வருது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான பேசிக் அந்த டோம் மேனிப்புலேஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக மாறுறதுக்கு நல்லா தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த ஒரு கோர்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 27. சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோடைய அல்டிமேட் கைடு தான் இந்த ப்ரீமியம் கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 5 ஹவர்ஸில் கவர் பண்ணுறாங்க. சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வேலை என்ன மாதிரிலாம் இருக்கும், அதில் என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா ஜாவா, இது வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட். இது அது வெப் டெவலப்மெண்ட்லேயே ஜாவா பேஸ் பண்ணது. இந்த HTTP சர்வர்லெட் HTTP CSS JSP என்னங்கிற ஒரு ப்ரீமியம் கோர்ஸை மொத்தம் ஒரு 68 ஹவர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லாம் நிறைய பேர் கேட்குறீங்களா, ஸோ அவங்க இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கிட்ட உங்களுக்கு பொதுவாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு மேவன்னா என்ன, செஷன், குக்கி, ஈவெண்ட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், HTML CSS OW ASP ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்ப்ரிங் MVC, ஸ்ப்ரிங் டேட்டா, ஸ்ப்ரிங் JDBC, ஸ்ப்ரிங் பூட், இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் ஜென் AI வச்சு நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்லாக், ஜீரா, ஜிமெயில் இன்டகிரேஷன் என்னங்கிறதையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் 0 to ஹீரோ கோர்ஸாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ஜாவா வெப் டெவலப்மெண்ட்டை. ஒரு சப்போர்ட்டர் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் கேட்டிருந்தீங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ திருப்பி என்ரோல் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் அவைலபிளாக இருக்குது இந்த மந்தில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட், ஜாவாவுடைய ஊப்ஸ் கான்செப்ட் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவலில் ஒரு அரௌண்ட் ஒரு 15 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 கோடிங் எக்ஸசைஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 30. இது வந்துட்டு OW ASP உடைய API செக்யூரிட்டி, அதில் வந்துட்டு டாப் 10ல் என்ன மாதிரி செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத 26 ஹவர்ஸில் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. தனித்தனியாக உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்காக மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் இன்றைக்கி போட்ட கோர்ஸில் வந்துட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கோர்ஸு, ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கோர்ஸு, உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய கோர்சஸ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெனரேட்டிவ் AI இன் டெஸ்டிங், உங்களுடைய QA ப்ராசஸை நீங்கள் எப்படி வந்துட்டு நல்லா மேம்படுத்திக்கலாங்கிற மாதிரி AI வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ செலினியம்னு எடுத்துக்கிட்டால் டெஸ்ட் ஆட்டோமேஷனுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த கோர்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் காமிச்சது எல்லா கோர்சஸ்க்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.